ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஷர். ஸோ சீஷர்னா ஃபிட்ஸு, எபிலெப்சி எப்படி வேணால் சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெயினில் சடனாக அன்கண்ட்ரோல்டு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வரதுனால தான் வருது. இதில் ஜென்ரலைஸ்டு சீஷர் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதில் என்னென்னா, பிரெயின் ஃபுல்லுமே டோட்டலாக எல்லா பிரெயினுமே அஃபெக்ட் ஆகிடும். எந்த ஒரு இடமுமே பேலன்ஸ் இருக்காது. ஸோ இதில் சப்டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு டோனிக் குளோனிக். அப்படின்னா டோனிக் குளோனிக் இது வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து அந்த பேஷண்ட் எபிலெப்டிக் பேஷண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சிம்டம்ஸ் மாதிரி ஆறா மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து டோனிக் தான் வரும். ஸ்டிஃப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் குளோனிக் ஜெர்க்கிங் மூமெண்ட் வரும். அடுத்து மயோ குளோனிக் அப்படின்னு பார்த்தோம்னா மசிலில். அப்போ எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து சடனாக ஜெர்க்கிங் மூமெண்ட் மாதிரி காமிக்கும். அடுத்து ஆப்சன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆப்சென்ட். அப்போ அவேர்னஸே இருக்காது. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியே ஸ்டேர் பண்ணி அப்படியே முறைக்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் ஆப்சன்சேஷன். அடுத்து ஏடோனிக் அப்படின்னா டோனிசிட்டி போயிடும். மசிலோட டோனிசிட்டி இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா சடனாக ஃபால் ஆகிறது, ஸோ ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கெலாம் நிறையா சான்சஸ் இருக்குது. இது ஜென்ரலைஸ்டு சீஷரில் 4 சப்டைப் இருக்குது.